ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரியில் 29வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தர்ய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் கர்ப்பிணி பெண்களுக்கு எளிதில் பிரசவம் நடைபெறும். மூர்க்கத்தனமாக உள்ளவர்களை அடக்க முடியும். மேலும் துஷ்டர்களை வசியம் செய்வதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹரபுரக்கைட்டபபிதஹ கட்டோரே கோட்டீரே ஸ்கலசிஜஹிஜம் பாரிமகுடம் பிரணம்ரேஷ்வேதேஷு பிரசபமுபயாதஸ்ய பவனம் பவஸ்யாப்யுத்தானி தவ பரிஜனோக்தேர் விஜயதே. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஸ்ரீசக்கர பூஜையை தவறாமல் செய்யும் சுவாசினிகளின் இல்லத்தில் லலிதை சாநித்தியமுடன் அவர்களுடன் நித்தியவாசம் செய்வாள். அச்சமயத்தில், அதாவது நாம் பூஜை செய்யும் நேரத்தில் தேவியை கண்டு வணங்க பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் போன்றவர்கள் அங்கு வருகின்றனர். அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் போதே பரமேஸ்வரியை காண அவளின் பதியாகிய பரமேஸ்வரனும் அவளை தேடி அங்கு வருகின்றார். இவ்வாறு தன்னை காண தன் கணவர் வருவதை அறிந்த அம்பிகை அவரை எதிர்கொண்டு அழைக்க பரபரப்போடு எழுந்து செல்லும் ஈஸ்வரியின் தோழிமார்கள் உரத்த குரலில், அம்மா, அங்கே பிரம்மா நமஸ்கரிக்கின்றார். அவருடைய கிரீட்டத்தை விட்டு சற்றே ஒதுங்கி வா. கைட்டபனை கொன்ற விஷ்ணுவின் கடினமான கிரீட்டத்தில் உன் கால்கள் இடரப்போகின்றன. சற்றே தள்ளி வா. இங்கே இந்திரனின் மகுடம் இருக்கிறதே, ஒதுங்கி வருவாயாக என கூறும் சொற்கள் அவ்வீட்டில் எதிரொலிக்கும். மேலும் தொடர்ந்து பூஜை செய்தால் மேலே கூறிய எல்லோரையும் தரிசிக்கும் பாக்கியமும் பெற முடியும். அதாவது தேவியின் மகத்துவத்தையும் தீய சக்திகளையும் எதிரிகளையும் வெல்லும் சக்தியையும் போற்றுகிறது இந்த ஸ்லோகம். குறிப்பாக கிரீட்டம் சூட்டிய எதிரிகளை அழித்து கெட்டவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனையாக அமையும் தேவியின் சக்தி பற்றி இது விவரிக்கிறது. இந்த ஸ்லோகத்தை ஜெபிப்பதன் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் பிரசவம் நடைபெறுகிறது. மேலும் எதிரிகள் மற்றும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களை கட்டுப்படுத்தவும் இந்த ஸ்லோகம் உதவுகிறது. பொறாமை கொண்ட எதிரிகளை அடக்குவதற்கும் இந்த ஸ்லோகம் உதவுகிறது. கருக்கலைப்புகளை தவிர்ப்பதற்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு எளிதாக பிரசவம் நடைபெறவும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.